கனமுகிலே கடமுனி பனிமுதலே கருணையவன் அரண் எனவே அகம்திணை யெனத்தெரிதே மருமலர் அணிபலவே மருவிடும் களமயிலே பருபல அயிர்மயிலே கொணர்தியுன் இறைவனையே மனம் மிகுக் கொண்டு விளங்கும் பலமலர் மாலைகளைப் பலவற்றை அணிந்து வளங்கண்ட மயிலே. ஸோ மணமிக்க பல மலர்களை அணிந்து பல களம் கண்ட மயில், பல போர்களை கண்ட மயிலே, பற்பல வண்ணங்களில் மிளிரும் மயிலே. அந்த மயில் பற்பல வண்ணங்கள்ல மிளிருது. கருணையெனும் மழையைப் பொழிகின்ற மேகக் கூட்டம் போல விளங்கிடும் தயாநிதியே. தயை நிறைந்தவனே, மேகம்போல மலைமேகம் போல உள்ளவனே, அகத்தியன் வணங்கிடும் முழுமுதற் கடவுளே, செம்மேனியனே. அகஸ்தியர் முருகரையும் கும்பிடுறார், மயிலையும் வணங்குறார். சிவன் என்று வணங்கப் பெருமை கொண்ட முருகனே. சிவனே வணங்கப் பெருமை கொண்ட முருகன். பெருமை கொண்டு வணங்குறாராம் முருகர். சிவன் முருகரை நோக்கி வணங்குறாராம். என்று எக்காலமும் நின் தலைவனையே தியானித்து வணங்கிடும் அடியவன் முன் முருகனை அழைத்து வருவாயாக. இப்படி நான் என்றும் உன்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அடியனை நோக்கி உன் தலைவனை கூட்டு வாப்பா அப்படிங்க. முகில் மேகம் கடம் குடம் முனிவர் குடத்தில் தோன்றிய முனிவர் அகத்தியர். அகத்தியர் குடத்தில் தோன்றினார். அருணம் செந்நிறம் சிவனிடம் முருகன் தோன்றியதால் முருகன் வேறல்லவன். சிவன் வேறல்லவன். ஸோ சிவனிடமிருந்து முருகன் தோன்றதுனால முருகனும் சிவனும் வேறில்லை. மயில் மேன்மையானது. அசுரரை அழிக்க முற்படும் பொழுது தன் வீரத்தை காட்டும். அவையில் நடனமாடும். போர்க்களத்தில் வீரமும் காட்டும். கந்திரலங்காரம் காண்க. ஸோ கந்தர் அலங்காரமும் காண முடியும். மயில் மென்மையானது. அசுரர் அழிக்கும் போது தன் வீரத்தையும் காட்டும். ரொம்ப அழகாக நடனமும் காட்டும். போரில் கடும் வீரத்தையும் காட்டும். கந்தர் அலங்காரத்தையும் காட்டும் சொல்லிட்டு வேலும் மயிலும் துணை என்று முடிக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.